வணக்கம். திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா தலைமையிலான பேக் சிலிக்கா கூட்டணியில் இந்தியா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, அரிய வகை கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் தங்கு தடையற்ற விநியோகத்தை கட்டமைக்கும் நோக்கில் தான் இந்த அமைப்பானது டிசம்பரில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா இப்போ இதில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்தியா தவிர எந்தெந்த நாடுகள் இந்த அமைப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆஸ்திரேலியா, கிரீஸ், இஸ்ரேல், ஜப்பான், கத்தார், கொரியா, சிங்கப்பூர், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து இந்த அமைப்பில் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ரேர் எலிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து சைனா. ஸோ அந்த ரேர் எலிமெண்ட்ஸுக்காக அதிகமாக நம்ம சைனாவையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்கு மாற்றாக தான் இந்த அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா பேக் சிலிக்கா அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முயன்றால் தமிழகம் கொந்தளிக்கும். ஸோ இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய அந்த வளர்ச்சியை பற்றி இதில் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. மனித வளம், தொழில் வளர்ச்சி என எந்த துறை எடுத்தாலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்றுமதி தடை குறியீட்டில், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி, அதே மாதிரி மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி, அதே மாதிரி ஏற்றுமதி, இதில் வந்து முதன்மை இடத்துல வந்து இருக்கு. அதே மாதிரி புத்தொழில் சூழல் அமைவுக்கான தரவரிசை, ஸ்டார்ட் அப் தொழிலுக்கான அந்த தரவரிசையில் முன்னே இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகளில் பணியாற்றும் மகளிரின் பங்கேற்பு, உயர்கல்வி சேர்க்கை விகிதம், நாட்டிலேயே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் அதிக எண்ணிக்கை, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீடித்த வளர்ச்சி இலக்கு குறியீடுகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 கோல்ஸ் இதில் இருக்கும். அதாவது பாவர்ட்டி அழிக்கணும், ஹங்கரை வந்து குறைக்கணும், க்ளீன் சானிடேஷன் மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், இந்த மாதிரி 17 குறியீடுகள் இருக்கும். அதை வந்து அதில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்காங்க அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணி அப்படிங்கிறத நிதி ஆயோக் தான் இதை வந்து வெளியிடுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்களில் ஒன்று, அதிக எண்ணிக்கையில் ராம்சார் தளங்களை கொண்ட பெருமை பெற்ற மாநிலம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து 98 ராம்சார் தளங்கள் இருக்குது. ஸோ 96 தான் இருந்திருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, பாட்னா பேர்டு சாங்சுரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது, சாரி தந்த் இன் கட்ச் குஜராத். ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 98 இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் 20 ராம்சார் தளங்கள் இருக்குது. பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் பேர்ட் சாங்சுரி, கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ அதில் வந்து அதிக எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கு இணையான வளர்ச்சி வந்து பெற வேண்டும் அப்படிங்கிறத இதில் வந்து அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க.